கூட்டம் அந்த காலத்துல. இப்ப அப்படி ஒரு பாட்டு இருக்கா சார்? எல்லாத்தையும் பாருங்க, உண்மையை சொல்றேன் சார். அப்படிப்பட்ட பாடலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்வதற்காக வருகிறார் காரைக்காலில் இருந்து வருகின்ற யோகதர்ஷினி அவர்கள். உங்கள் பலத்த கரகோஷங்கள் வேற இருக்கு. பரவாயில்ல. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த இடத்துல உண்மையிலேயே இந்த வார்த்தையை கேட்கணும்னே அவசியம் இல்ல. நம்ம ராமபக்த ஆஞ்சநேயர் திருத்தலத்தை இந்த மண்ணை மிதிச்சாலே போது எல்லாருமே உண்மையாவே நலமா இருப்போம்னு தெரியும். நல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கலாம் எல்லாருமே ப்ளீஸ். நல்லா தடவை தட்டுங்க. எல்லாம் பணியில கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருப்பீங்க. பயப்படாதீங்க, பணியில தான் நமத்திருக்கு, சீக்கிரம் முடிச்சிடும். ஆனா உண்மையாகவே நம்ம எத்தனையோ இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். அந்த ஆஞ்சநேயர் அருளால போன வருஷமும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணோம். இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த ஒரு வணக்கங்கள். உண்மையாகவே சொல்லணும்னா காசியில் வந்து இறந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க. காசியிலே இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தில் துதித்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தால் முக்தின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாகவே சொல்லணும்னா நம்முடைய ராமபக்த ஆஞ்சநேயர் இந்த திருத்தலத்தை மிதிச்சாலே முக்திக்கு கிடைக்கும்னு சொல்ல போனாக்கா இந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு பிருந்தாவனம் மாதிரி தெரியுது இல்லையா? ரொம்ப அருமையா இருக்கு. அந்த ராமபக்த ஆஞ்சநேயருக்கு அந்த ராமருடைய 10 அவதாரங்கள் அவரை பாடிட்டே நான் அப்படியே தலைப்புக்குள்ள வந்துட்டுமா.
கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வருந்தா வருந்தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வருந்தா வருந்தா விந்தா வருந்தா வருந்தா. மற்ற எல்லா கடவுளையுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து ஆஞ்சநேயரை பிடிக்கிறதுக்கு ஒரு மிக பெரிய ஒரு காரணம் என்ன தெரியுமாங்க? நம்ம அவரை வணங்குறதுக்கு முன்னாடியே அவர் பாத்தீங்கன்னா இரு கரத்தையும் கூப்பி நம்மள வணங்கி நிப்பாரு இல்லையா? பக்தர்களை வணங்கக்கூடிய ஒரு தெய்வம்னு சொன்னாக்கா அது உண்மையிலேயே கண்கண்ட தெய்வம் பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய அஞ்சனை மைதன் ஆஞ்சநேயர் தான். அவருடைய திருவடியை வந்துட்டு வணங்கி நல்ல ஒரு அற்புதமான ஒரு மேடை கொடுத்திருக்கீங்க, நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. என்ன தலைப்பு கொடுத்தீங்க? திரையரசியின் பொற்காலம் அந்த காலமா இந்த காலமா? ஏமா 1.5 மணி நேரம் பட்டிமன்றம் நடந்திருக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த காலத்துல பாடல்கள் நல்லா இருந்துச்சா இந்த காலத்துல பாடல்கள் நல்லா இருந்துச்சா? இதுல அவருக்கு என்ன பிரச்சனை? அங்க இருந்து அவருக்கு எதுக்கு வந்தாரு இங்க? அவரு 3 வாரம் முற்றி வடியான். இதுல வேற எங்க அந்த ஐயா நான் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பாடின பாட்டுக்கெல்லாம் அப்படியே தலைய ஆட்டி 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 அவர் ரசிக்கிறாரு, அவர் நிப்பாட மாட்டாருங்க. நல்லா அங்கேயிருந்து வந்துட்டு அந்த காலத்துல பாடல்கள் எப்படி கொடுத்தோம் தெரியுமா? அந்த பாட்டுலாம் கேட்டு குடும்பம் குடும்பமா இருந்துச்சு தெரியுமா? இந்த பாட்டுக்கு இந்த காலத்து பாட்டை கேட்டு அவங்க பொண்டாட்டி உங்களை எத்தி விடுறாங்களா? நான் என்ன கேக்குறேன், இந்த காலத்து பாட்டை கேட்டு இன்னைக்கு உள்ள பெண்கள்லாம் உங்களை மதிக்கிறது கிடையாதுல்ல, புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கதான் நாங்க செய்யறோம். அப்ப நீங்க அந்த காலத்து பாட்டை கேட்டுட்டு அப்படியே உங்க வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்ச மாதிரி உட்காந்துக்க வேண்டியது தானே? எதுக்கு இந்த காலத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து ஏன் 3 முடிச்சு போட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வரணும்? எந்த ஆம்பளமா 3 முடிச்சு போட்டான்? மனசாட்சியோட சொல்லுங்க. நான் எல்லாம் கொண்டு போனேன், யார் புடுங்கினா யார் கட்டினானே தெரியல. ஒரு முடிச்சுதான் சார் நான் போட்டேன், 2ஆம் முடிச்சு எங்க அக்கா போட்டுது, 3ஆம் முடிச்சு ஊர்ல பெரியவங்க போட்டாங்க, யாரோ கட்டின தாலிக்கு நான் புடிச்சுனா இருக்கேன். யாரோ கட்டின தாலிக்கா? ஆக்டிங் புருஷனா? அது கூட பரவாயில்லைங்க. ஊர்ல ஒருத்தவங்க ஒழுங்கா கட்டலன்னா ஐயா 2 முடிச்சு போட்டு விட்டாரு. சார் இப்பெல்லாம் சொல்லாதீங்க. அந்த காலத்து பாடலை கேட்டு நாங்கெல்லாம் எவ்வளவு ஒழுக்கமா இருந்தோம், அப்படியே அறநெறிகளை நாங்க பின்பற்றி வாழ்ந்தோம்னு சொன்னீங்கல்ல. ஆனா கல்யாணம் ஒண்ணு பண்ணும் போது வரதட்சணை ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டதே அந்த காலத்துல தானே. ஏன் வரதட்சணை வாங்குறீங்க? அது தப்பா தெரியல? வரதட்சணைங்கிற வார்த்தையை தப்புமா அதை மாத்தியாச்சு. என்னன்னா அதுக்கு பேரு திருமண நிவாரண நிதி. எப்படி இவ்வளவு ஆண்கள் இருக்கீங்க, நான் சொன்னா கரெக்டா கை தட்டுங்களா? எப்படி பங்காளி எல்லாம் நல்லா கேட்டுங்க. வெள்ள நிவாரண நிதின்னு கொடுக்குறாங்க, சுனாமி நிவாரண நிதின்னு கொடுத்தாங்க, வறட்சி நிவாரண நிதின்னு கொடுத்தாங்க. ஏன் கொரோனா காலத்துல கவர்மெண்ட் 4000 ரூபாய் காசு கொடுத்தது. 1 மாசம் 2 மாசம் வர்ற கஷ்டத்துக்கே கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்குது. நீங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறான்னு எம்மா பெரிய கஷ்டம். அம்மா ஐயா கை தட்டுறேன், நான் வன்மையா கண்டிக்கிறேன். முன்னாடி வயசுல உட்காந்து அம்மா பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன தைரியம் உங்களுக்கு? அந்த காலமா? இதுல வேற அவர் இங்கே வந்து அம்மாவையும் ஐயாவும் பார்க்கும்போது அந்த காலத்து நடிகை மாதிரி தெரியுதா? ஏன்னா இந்த காலத்து யூத் மாதிரி எவ்வளவு ட்ரெண்டா எங்களுக்கு போட்டி. அம்மா பாருங்க உங்க சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமோ, போகும்போது லிங்க் கொடுங்க, எந்த கடையில வாங்கினீங்கன்னு சொல்லுங்க, முடிஞ்சா நீங்க வாங்கி கூட கொடுத்துட்டு போங்க. நான் அதெல்லாம் பிச்சை எல்லாம் எடுக்க மாட்டேன், கேட்டே வாங்கிட்டு போவேன். உண்மையிலேயே சத்தியமா சொல்றேன், எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்களேன், எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்க. இந்த கோயில ரொம்ப பிடிச்சிருக்கேன், அது எங்க மக்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல கை காட்டி வெள்ளார் பகுதி ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால போடுறாங்கல்ல இலையடு கால நீ சேர்ந்துக்கிறியா? சோறு போடுவாங்களா? அதெல்லாம் என்ன, நாளைக்கு பாத்தீங்கன்னா 10,008 வடமாலை சாத்துறாங்களாம். 1008 வடை. அதான் நானும் அப்படிதான் நினைச்சேன். 1000 பக்கத்துல 8 போட்டிருந்தாங்க, 1008 கேட்டேன். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து 10,008 கணக்கு 10,008. அது ஒரு 8 எனக்கு தர மாட்டாங்க. கொடுப்பீங்களா? எப்படி இருந்தாலும் இந்த வடை பிரச்சனை போக மாட்டேங்குது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாகவே சொல்ல போனா நீங்க என்ன கேட்டீங்க? ஐயோ நான் மறந்து போயிட்டேனே. சரி அதெல்லாம் போயிட்டு போதுங்க. சரி பரவாயில்ல, நான் அப்படியே மறந்துட்டேன். நான் என்ன கேக்குறேன்னா, உண்மையிலே இந்த காலத்து பெண்கள் எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நாங்களாம் இந்த காலத்து பாட்டை கேட்டு நாங்க ஒன்னும் அப்படியே குடும்பத்தை பொறுப்பு இல்லாம நாங்க ஒன்னும் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இல்ல. நாங்க இப்ப மேடையில வந்து பொறுப்பா உட்காந்து இல்ல, குடும்பத்தை தான் உழைக்கிறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தாங்க பாட்டிக்கு தாத்தாவுக்கும் என்ன வேலை இருந்துச்சு? அது பாட்டிக்கு என்ன வேலை இருந்துச்சு? ஆடு மாடு மேய்ச்சிச்சு, வீட்டுல வந்து தாத்தா மேய்ச்சிச்சு, இதான் வேலையா இருந்துச்சு. ஆனா இந்த காலத்து பெண்கள் நாங்களும் பாருங்க வீட்லயும் உழைச்சுக்கிட்டு இருக்கோம், வெளியிலயும் உழைச்சுக்கிறோம். சிம்பிளா சொன்னாக்கா இந்த காலத்துல ஒரு பெண்ணும் ஆமையும் ஒண்ணு தெரியுமா? எப்படி சொல்ற? ஆமா பாருங்க, அவ்வளவு பெரிய ஓட சுமந்துக்கிட்டு தரையில விட்டாலும் மேஞ்சிக்கிட்டு இருக்கும், தண்ணியில விட்டாலும் நீந்திக்கிட்டு இருக்கும். இன்றைய காலத்து பெண்கள் நாங்களும் பாருங்க குடும்பமான அத்தனையும் சுமந்துக்கிட்டு பிறந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்குறோம், புகுந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்கும். பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. பெண்களும் ஆமையும் ஒண்ணு. எல்லாம் குட்டி பெரியவங்க சொல்லிருக்காங்க. என்ன சொன்னாங்க? ஆமா புந்த உடு உருப்படாது. ஃபேமிலியே உருப்படாதா? யாரா நீ இங்கடா உட்காந்துருக்க?
ஐயா பெண்ணா நீங்க? சின்ன குழந்தை குரல் மாதிரியே இருந்துச்சுக்கா. சரி பரவாயில்ல. ஆனா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்னைக்குமே பெண்கள் அப்பெல்லாம் குறைவா நீங்க மதிப்பிடாதீங்க. உண்மையாவே சொல்லப்போனா ஏன் பெண்களை மதிக்கணும், பெண்களை ஏன் உயர்வா பார்க்கணும்னு சொல்றேன் தெரியுமா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 அறிவுல மட்டும் கிடையாது, 5 அறிவுல கூட பெண்கள் நாங்க தான் உயர்வா இருக்கோம், ரொம்ப சிறப்பா இருக்கும் தெரியுமா? எப்படி? ஒண்ணுல நல்லா கேட்டுக்கங்க. போன வருஷம் 6ல 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி போனீங்கல்ல, இங்க கேட்டாங்களா? சும்மா பதிவு பண்ணுவோங்க. ஆஞ்சநேயர் அவர்களால இந்த வருஷம் வீடு கட்டி குடி போவீங்கல்ல அக்கா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் ஒண்ணு பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள யார கூட்டு போவாங்க? உங்களைய கூட்டு போவாங்க. நல்லா பாருங்க, 5 அறிவு உள்ள பொம்பளை மாடு பசுமாடை தான் உள்ள கூட்டு போவாங்க. எங்கேயாவது காளை மாடு இந்த மாதிரி கருத்த எருமை மாடு கூட்டு போவாங்களா? அந்த பக்கமா காட்டுவேன். நான் என்ன கேக்குறேன், இப்போ ஒரு காலத்துல நம்ம இப்பதான் நம்ம டிராக்டர்ல மண் அடிக்கிறோம், இல்ல லாரியில மண் கொண்டு வரோம், கல்லு கொண்டு வரோம். ஒரு காலத்துல வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது காளமாடு தான். சரி, மாட்டு வண்டி தான். என்ன காளமாடு தான் தண்ணி கொண்டு வரும், கல்லு கொண்டு வரும், மண்ணு கொண்டு வரும். உழைச்சி அந்த வீடு கட்டுற வரைக்கும் உழைக்கிறது காளமாடு. ஆனா கிரகப்பிரவேசம் அன்னைக்கு அதை கொண்டு போய் ஓரமா கட்டிவிட்டு எங்கேயோ இருக்க பசுமாடை கூட்டு வந்து உள்ள போ, உச்சா போ, கொஞ்சோண்டு கோமியம் போடு, அது ஊட்ட நாரடிக்கும். அதுக்கு நம்ம பட்டு துணி வச்சு கொடுப்போம். அதுக்கு உண்மையா யோசிச்சு பாருங்க, உழைச்ச மாடு ஒரு பிட்டு துணி கூட இல்லாம ஓரமா நிக்கும். தலையெழுத்து ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, சாதாரண வாசல்ல வர்றதா பசுமாடு, வாடி வாசல்ல வர்றதே எங்க காளமாடுதான் வரா. ஏன் வாடி வாசல்ல பசுமாடு விட்டா நம்ம பால் கறந்துருவாங்க. செண்பாகா மீன் மாடு சாணி போட்டுச்சு, அது செனமாடா இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் அந்த காலத்து பாடல் கேட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. அந்த காலத்துல பாருங்க, ஒரு பொண்ணு பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னாலே அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, ஓட தெரியுமா, இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படி தெரியுமாங்க, எங்களுக்கு எப்படியாப்பட்ட புருஷன் வரணும்னு சொல்லி நாங்களே எதிர்பார்ப்போம். உண்மையிலேயே எங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பௌர்ணமி நிலா மாதிரி ஒரு புருஷன் வரமாட்டாரா நாங்க எதிர்பார்ப்போம். அது என்னமோ 13 அமாவாசையை கரைச்சு ஊத்துன கடல்ல வந்து நிக்கும். பாரு, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, மாசமே 12 தான், அது என்ன 13ன்ற? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, என் கருப்பு உன் தலைக்கு மேல இருக்கு, உன் வெள்ளை என் காலுக்கு கீழே இருக்கு. என்ன பண்ணல? கருப்பு தாங்க பேருக்கு. நான் இல்லன்னா சொல்லல, உண்மையாவே சொல்லணும்னா பெண்கள் எல்லாருமே இங்க பாருங்க, நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, எல்லாருமே சீரியல் பாக்குறவங்க தான். இப்ப மணி எத்தனை 9:15, சிறகடிக்க ஆசை ஓடிக்கிட்டு இருக்குமா? எங்க பெண்கள் என்ன தெரியுமா ஆசைப்படுவாங்க? அது எங்க வசந்தா மந்தியில என்ன தெரியுமா ஆசைப்படுவாங்க? அப்படி சிறகடிக்க ஆசையில வர ஒரு முத்து மாதிரி ஒரு புருஷன் வர மாட்டாரா, மீனவ மாதிரி வச்சு தாங்க மாட்டாரா எதிர்பார்ப்போம். அது என்னமோ கிரகம் மனோஜ் மாதிரி அம்மா 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 இப்ப முன்னாடி பிடிச்சிக்கிட்டே தெரியும். அம்மா 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 அம்மான்னு தெரிஞ்சா கூட அதை கூட மாலா 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 மாலான்னு எங்க பின்னாடி சுத்த வைக்கணும்னு சொன்னாங்க. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. இந்த காலத்து பாடல் வேணுங்க. அந்த காலத்து பாடல் நிறைய கவிஞர்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த பாடலை கொடுத்த கவிஞருக்கு பாராட்டி ஒரு எவர் சில்வர் தட்டு கொடுத்திருப்பாங்களா? ஒரு சோப்பு டப்பாவது கொடுத்தாங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா இன்றைய கால பாடல்களை எழுதிய எங்களுடைய பாடலுக்கு இசையமைத்த ஏஆர் ரகுமான் போட்ட பாட்டுக்கு தான் 2 ஆஸ்கார் அவார்டு கூட கொடுத்தாங்கன்னு சொன்னாக்கா, கலைஞர்களை வாழ வைக்கக்கூடிய காலம் இந்த காலம். அழகா சொன்னீங்களே நீங்க இளையராஜாவை பத்தி. அதாவது வானொலியை கண்டுபிடித்தது வேணா மார்க்கோனியா இருக்கலாம், கேட்க வச்சது இசைஞானின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த காதல்ன்ற ஒண்ணு அழகா கொடுக்கணும்னு சொன்னாக்கா எங்க காலத்து பாட்டு வேணுங்க. அதாவது இந்த உலகம் பாத்தீங்கன்னா 8 பக்கமும் காற்றா நிரம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க. 8 பக்கமும் காற்றா நிரம்பி இருந்தாலும் எல்லா பக்கமும் காதலால் நிரம்பி இருக்கிறதுன்னு சொன்னாக்கா அந்த காதலை பாத்தீங்கன்னா அழகா கடலோர கவிதைகள்ல கொடுப்பாங்கல்ல.